அன்பார்ந்த நேயர்களே, பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். நீங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த தாராபலன் உங்களுக்கு தான் பலனை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் முழு பலனும் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமையும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம். அஸ்த நட்சத்திரத்துக்கான தாராபலன் பற்றி இந்த பதிவை பார்க்க இருக்கும். வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு ஜென்மதார இறுதியாக வரக்கூடிய சந்திரன் அவருடைய நட்சத்திரமான அஸ்தம், திருவோணம், ரோகிணி ஆகிய நட்சத்திரங்களில் மாதங்களில் 2, 11, 20 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு தாய் வழியிலோ அல்லது மனதின் மூலமாகவோ அல்லது பெண்கள், அதாவது திருமணம் முடித்த பெண்கள் வழியில் உங்களுக்கு மன குழப்பத்தையும் மனப்பதட்டத்தையும் தரக்கூடிய தாரையாக இந்த ஜென்மதாரை வருகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம். செவ்வாய் என்றால் சகோதர சகோதரியும் அரசாங்க அதிகாரிகளையும் நீதிபதிகளையும் மற்றும் காவல்துறை அதிபதிகளையும் குறிக்கக்கூடிய காரகத்துவத்தை கொண்டவர் செவ்வாய். உங்கள் பிளட்டு என்ற இரத்தம் என்று சொல்லக்கூடிய காரகத்துவத்தையும் கொண்டவர். அதாவது உங்களுக்கு சகோதர வழியிலோ அல்லது அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவோ அல்லது நீதிபதி அவர்கள் மூலமாகவோ உங்களுக்கு பொருள் வரவும், உங்களுடைய காரியம் சித்தியாகும் வழியாகவும், சுபகாரியம் தொடர்பான செயல்களும் உங்களுக்கு கைகூடும் தாரையாக இந்த சம்பத்து தாரை உள்ளது. இந்த சம்பத்து தாரைக்கு மாத நாட்கள் 9, 18, 27. அதாவது செவ்வாயோட நட்சத்திரமான சித்திரை, அவிட்டம் மற்றும் மிருகசீரி நட்சத்திரங்கள் உங்களுக்கு சம்பத்து தாரை அதிபதியாக வருகிறார். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை விபத்து தாரை. இந்த விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ராகு. ராகு என்றால் தேவையற்ற, அதாவது பயணத்தை குறிக்கக்கூடிய காரகத்துவத்தையும் பாட்டியை குறிக்கக்கூடிய காரகத்துவத்தையும் மற்றும் நமக்கு தேவையற்ற ஆசையை தரக்கூடிய காரகத்துவத்தையும் கொண்டவர் இந்த ராகு. அவர் வழிகளில் நமக்கு, அதாவது பயணங்கள் மூலமாகவோ அல்லது பாட்டி வழிகளிலோ மற்றும் தேவையில்லாத ஆசைகள் வழிகளிலோ கோபத்தால் காரிய இழப்பும், நமக்கு நடக்க வேண்டிய காரிய வாய்ப்புகள் தவறுதலும் வருவதற்கான வாய்ப்பு இந்த விபத்து தாரையில் உள்ளது. இந்த ராகுவுடைய நாளான 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் நீங்கள் அமைதியாக இருப்பது மிக நன்மையை தரும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சேமதாரை. இந்த சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு. குரு என்றால் ஆன்மீகத்தையும் ஞானத்தையும் மற்றும் குழந்தையையும் குறிக்கக்கூடிய காரகத்துவத்தை கொண்டவர். இந்த குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு, அதாவது ஆன்மீக அன்பர்கள் மூலமாக ஆரோக்கியத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் வாய்ப்பாக வரக்கூடிய தாரையாகவும், உங்கள் குழந்தைகள் வழிகளில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தாரையாகவும் மற்றும் உங்களுடைய ஞானம், உங்கள் அறிவு ஆற்றலின் மூலமும் உங்களுக்கு அந்த மன மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய தாரையாக இந்த சேமதாரை வருகிறது. அதாவது இவருடைய நாளான 3, 12, 21, 30 ஆகிய தேதியில் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய தாரையாக அமைகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பிரித்யக்க தாரை. இந்த பிரித்யக்க தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி. சனியுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்தரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு சனியோட காரகத்துவமாக
அதாவது நீண்டகால வாழ்விற்கும் கர்மம் என்று சொல்லக்கூடிய நாம் செய்யக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய காரகத்துவத்தையும் மற்றும் மரணத்துக்கு காரகத்துவத்தையும் கொண்டவர் சனி. அதாவது நாம் செய்யும் வேலைகள் மூலமாகவோ அல்லது நமது தேவையற்ற பயணங்கள் மூலமாகவோ மற்றும் தேவையற்ற தொழிலாளர்கள் மூலமாகவோ நமக்கு தேவையற்ற சிக்கல்களையும் கவனச்சிதைவுகளையும் தேவையில்லாத அலைச்சலையும் தரக்கூடிய தாரையாக இந்த பிரத்யங்க தாரை வருகிறது. இவருடைய மாத நாட்களாக 8, 17, 26 தேதிகளில் நீங்கள் கவனமாக இருப்பது நன்மையை தரும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன். புதன் என்றால் நாணக்காரன் என்று சொல்வார்கள். வேதாந்த அறிவுடைய நாணக்காரன் மற்றும் கல்விக்கும் அறிவுக்கும் மற்றும் மாமாவை குறிக்கக்கூடிய காரகத்துவத்தை கொண்டவர் புதன். இவருடைய நட்சத்திரமான கேட்டை, ஆயில்யம், ரேவதி வரும் நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு சாதகத்தாரை அதிபதியாக வருவதன் மூலமாக உங்கள் எண்ணம் ஈடேறுதல், உங்கள் முயற்சி வெற்றியாக மாறுதல், உங்களுடைய செயல்களுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய தாரையாக இந்த சாதகத்தாரை வருகிறது. அதாவது உங்களுக்கு உங்கள் அறிவின் மூலமாகவோ அல்லது நீங்கள் கற்ற கல்விகள் மூலமாகவோ அல்லது உங்கள் மாமாவின் வழி மூலமாகவோ உங்கள் எண்ணம் ஈடேறுதல், உங்கள் முயற்சி வெற்றியாக வருவது, உங்கள் புதிய செயலுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த சாதகத்தாரை. இவருடைய மாத நாட்களாக 5, 14, 23 ஆகிய தேதியில் உங்களுக்கு சாதகமான பலனாக அமைகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை வதைதாரை. இந்த வதைதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கேது. கேதுவுடைய நட்சத்திரமான மகம், மூலம், அஸ்வினி. கேது என்றால் கேதுவுடைய காரகத்துவம் மோட்சம் மற்றும் விமோசனம் மற்றும் அறிவு ஆகிய காரகத்துவத்தையும் தாத்தாவையும் குறிக்கக்கூடிய காரகத்துவத்தையும் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய காரகத்துவத்தையும் கொண்டவர் கேது. அதாவது உங்களுக்கு கேதுவுடைய நட்சத்திரமான மகம், மூலம், அஸ்வினி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று தேவையில்லாத உடல் சோர்வும் மனதில் நிம்மதியின்மையும் இனம் புரியாத கவலைகளும் உங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு நாட்டமில்லாத நிலையை தரக்கூடிய தாரையாக இந்த வதைதாரை வருகிறது. இவருடைய நாட்களாக 7, 16, 25 ஆகிய தேதிகளில் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை மைத்திரதாரை. இந்த மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் என்றால் சகல கலைகளுக்கும் அதிபதியை குறிக்கக்கூடிய காரகத்துவத்தையும் செல்வம் அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய காரகத்துவத்தையும் கொண்டவர் சுக்கிரன். உங்களுக்கு அதாவது பரமம் மைத்திரதார அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் பூரம் மற்றும் பரணி, பூராடம் நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு தெய்வ காரியத்தில் ஈடுபட்டால் 100% வெற்றியாகவும் புதிய முயற்சிகளும் புதிய செயல்களும் உங்களுக்கு கைகூடும் தாரையாக மைத்திரதாரை வருகிறது. இந்த மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரனுடைய மாத நாட்களாக 6, 15, 24 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு தெய்வ காரியம் செய்தாலும் புதிய முயற்சிகள் செய்தாலும் புதிய செயல்கள் செய்தாலும் உங்களுக்கு கைகூடும் தாரையாக மைத்திரதாரை வருகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பரம மைத்திரதாரை. இந்த பரம மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். சூரியனுடைய நட்சத்திரமா சூரியன் என்றால்
தந்தையும் அரசாங்கத்தையும் குறிக்கக்கூடிய காரகத்துவத்தை கொண்டவராக வருகிறார். அதாவது உங்கள் தந்தை வழியிலோ உங்கள் அரசாங்க வழியிலோ உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாரையாக இந்த பரம மைத்திரதாரை வருகிறது. அதாவது உத்திரம், உத்திராடம், கிருத்திகை வரும் நட்சத்திரங்கள் அண்டங்கு உங்களுக்கு பரம மைத்திரதார அதிபதியாக சூரியன் வருகிறார். இவருடைய நாட்களாக 1, 10, 19, 28 ஆகிய தேதியில் உங்களுக்கு நன்மையாக அமையும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.